தமிழகத்தில் 77 நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அள்ளி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதில் முக்கியமாக வரும் மே 13ஆம் தேதி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு அறிவித்துள்ள நீதிபதியும் இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த இடமாற்றம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் 77 மாவட்ட நீதிபதிகளை இடமாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அள்ளி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய என்ஐஏ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம், போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகள் என 77 பேர் இந்த இடமாற்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சென்னை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய என்ஐஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இளவழகன் கரூர் மாவட்ட நீதிபதியாகவும், சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் வேலவன் சேலம் மாவட்ட கூடுதல் நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கடலூரில் இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விழுப்புரம் மாவட்ட குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அரசு சொத்தாட்சியராக பணியாற்றி வந்த நீதிபதி லிங்கேஸ்வரன் மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கியமாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்து அதனுடைய தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கக்கூடிய கோவை மாவட்ட மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி கரூர் மாவட்ட குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.